Hi students, I am Dr. Murugan from Arjuna NEET Academy. So இன்னைக்கு என்ன நம்ம டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா IIT JEE 26 அதுல என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, அதை ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணாங்கன்னா அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நீட் கொடுக்குற அவேர்னஸ் வந்து IIT JEE மெயினுக்கு யாரும் கொடுக்கறது இல்ல. இந்த IIT JEE மெயினை பொறுத்த வரைக்கும் நம்ம பயாலஜி மேக்ஸ் குரூப் எடுத்தவங்களும் எழுதலாம், அண்ட் அகைன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் குரூப் எடுத்தவங்களும் எழுதலாம். JEE மெயின் எழுதுனீங்கன்னா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறதுல ஒரு 3 பாயிண்ட்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவிலேயே NITயில் நம்பர் 1 இன்ஸ்டியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NIT திருச்சி மட்டும்தான். ஸோ அப்போ நீங்கள் JEE மெயின் 25 நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கட் ஆஃப் மார்க்கை பொறுத்து உங்களுக்கு NIT திருச்சியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லி போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு NIT திருச்சியில் ரிசர்வேஷன் கோட்டான்னு ஒன்று இருக்கு. ஸோ அது மூலமாவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ மூணாவதா வந்து பாத்தீங்க, நீங்க வந்து ஒரு நியூ ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க, நான் கியூட் தான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க இந்த JEE மெயின் 26 எழுதலாம். ஸோ எதுக்காக அப்படின்னு சொன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் லெவல், அதாவது பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி லெவல்ல நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கலாம். மேலும் உங்களுக்கு IIT JEE மெயின் 26 பத்தி கிளியரா தெரியணும் அப்படின்னு சொன்னா என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க இந்த IIT JEE மெயின் எப்படி எழுதுறது, இல்ல அது விஷயமா எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா என்னை எப்பனாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.